ஆப்பிள் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து ஐபோன் 17 சீரிஸ் வந்தாச்சு. ஆனா வந்த வேகத்துல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட மாடலும் ஒரு குறிப்பிட்ட கலர்ல இருந்த ஸ்டாக்கும் காலி ஆயிடுச்சு. அமெரிக்கா முதல் இந்தியா வரைக்கும் ஆப்பிளோட புதிய காஸ்மிக் ஆரஞ்சு நிற ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸுக்கு அப்படி ஒரு மவுஸ். முன்பதிவு தொடங்கிய 3 நாட்கள்ல ஸ்டாக் தீர்ந்து போனதோட பின்னணி என்ன, இந்தியாவின் பங்கு இதுல என்ன, விரிவா பார்க்கலாம். ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய ஐபோன் 17 சீரிஸ சமீபத்துல வெளியிட்டுச்சு. இதன் முன்பதிவு செப்டம்பர் 12ஆம் தேதி தொடங்கியது. ஆனா தொடங்கிய வெறும் 3 நாட்களுக்குள்ள அமெரிக்கா மற்றும் இந்தியாவில அனைவரையும் கவர்ந்த காஸ்மிக் ஆரஞ்சு நிற ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் முழுவதுமா விற்று தீர்ந்துடுச்சு. ஆப்பிள் இந்தியா இணையதளத்தின்படி தற்போது இந்தியாவில் ஐபோன் ப்ரோ மேக்ஸ் சீரீஸில் எந்த மாடலையும் ஸ்டோர்ல இருந்து பிக்கப் செய்யும் வசதியுடன் முன்பதிவு செய்ய முடியல. சில கடைகள்ல அடர் நீல நிறம் மட்டும் கிடைப்பதா தெரிகிறது. இப்போது முன்பதிவு செய்பவர்களுக்கு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகுதான் போன் டெலிவரி செய்யப்படும்னு சொல்லப்படுது. இந்த போன்களுக்கான அதிகாரப்பூர்வ விற்பனை செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று முன்பதிவு செய்யாதவர்களுக்காக சில கடைகளில் குறைந்த எண்ணிக்கையில் போன்கள் கிடைக்கும் என்றும் அது முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வழங்கப்படும்னு சொல்லப்படுது. இந்த ஐபோன் 17 சீரீஸோட விலை இந்தியாவில் 82,900 ரூபாய் முதல் தொடங்கி டாப் மாடலான ப்ரோ மேக்ஸ் 2,29,900 ரூபாய் வரை செல்கிறது. அமெரிக்காவில் இதன் விலை $799 முதல் $1,999 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த போனுக்கான தேவை இவ்வளோ அதிகமா இருப்பதற்கு பின்னணியில ஒரு பெரிய உற்பத்தி கதையே இருக்கிறது. தைவானைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தான் ஐபோன்களை சீனா மற்றும் இந்தியாவில் தயாரித்து வருகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஐபோன்கள் அனைத்தும் அமெரிக்க சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே அனுப்பப்படுகின்றன. ஆப்பிள் இந்த ஆண்டு தனது ஐபோன் உற்பத்தியை 60 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் ஆப்பிளின் வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது. மார்ச் 31, 2025 வரை மட்டும் ஆப்பிள் நிறுவனம் சுமார் $22 பில்லியன் மதிப்புள்ள ஐபோன்களை இந்தியாவில் அசெம்பிள் செய்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 60% அதிகம். இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஆப்பிளின் விநியோகம் 21.5% அதிகரித்து 5.9 மில்லியன் யூனிட்டுகளை எட்டியுள்ளது. இதில் ஐபோன் 16 மாடல் தான் அதிகமாக விற்பனையாகியுள்ளது. ஜூன் காலாண்டில் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் சந்தையில் ஆப்பிள் 7.5% பங்கை பிடித்துள்ளது. ஆனால் இந்தியாவில் ஆப்பிளின் இந்த வேகமான வளர்ச்சிக்கு சீனா மறைமுகமாக தடை போடுவதாக தகவல்கள் வருகின்றன. ஆப்பிள் தனது உற்பத்தியை இந்தியாவில் விரிவுபடுத்துவதற்கு தேவையான மூலதன பொருட்கள் மற்றும் திறமையான மனிதவளத்தை சீனா முறைசாரா முறையில் கட்டுப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆக ஒருபுறம் புதிய காஸ்மிக் ஆரஞ்சு நிறத்திற்கு உலகளாவிய அடிதடி, மறுபுறம் இந்தியாவில் ஆப்பிளின் அசுர வளர்ச்சி, இன்னொரு புறம் சீனாவின் மறைமுக தடைகள் என ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸை சுற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த காஸ்மிக் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நீங்க ஐபோன் வாங்க திட்டமிடுறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சிடுங்க.